ஹை கைஸ், கொஞ்ச நாளாவே இந்த விசில் வச்சு பயங்கரமாக கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு இல்லையா ஆன்லைனில். ஸோ இந்த விசில் நிஜமாவே சேப்பாக்கில் பேண்டா. அண்ட் சேப்பாக்கில் நடந்த ஆப்கானிஸ்தான் vs நியூசிலாந்து மேட்ச்சில் எல்லாருமே எதிர்பார்த்த 150 நம்ம மண்ணின் மைந்தனை ப்ளே பண்ண வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணத்தை பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான சிஎஸ் கேன் கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது. எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி இட்ஸ் கன்ஃபர்ம்ட். இந்தியா vs பாகிஸ்தான் கொலம்போல February 15 அன்னைக்கு மேட்ச் நடக்க போது. இட்ஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் அப்படின்னு இப்போ கிரிக் பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிசிபியோட பிரசிடென்ட் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் 15th February அன்னைக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அந்த மேட்சை கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் என்டையர் கிரிக்கெட் ஈகோ சிஸ்டமோட பெனிஃபிட்டை கருதி கண்டிப்பாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அந்த மேட்சை நீங்கள் ப்ளே பண்ணி ஆகணும்னு இப்போ பிசிபி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் பங்களாதேஷ் இந்த T20 வேர்ல்ட் கப்லேருந்து எக்ஸிட் ஆகியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி ஐசிசி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பெனால்ட்டியுமே வந்து பிசிபி மேலே இப்போ நாங்கள் போட போகிறது கிடையாது. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு 2028லேருந்து 2031 ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸுமே வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 2031 மென்ஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி பங்களாதேஷ் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. தென் பிசிபி ஐசிசி கிட்ட ஒரு 3 ரெக்வஸ்ட் முன் வச்சிருக்காங்க. அந்த 3 ரெக்வஸ்டையுமே ஐசிசி இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பிசிபியோட முதல் கண்டிஷன் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் திரும்ப பைலேட்ரல் சீரிஸ் ப்ளே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரெக்வஸ்ட்டாக வந்து ட்ரை சீரிஸ் பிட்வீன் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இது வந்து நடக்கணும். தென் லேட்டர் திஸ் இயர் இந்தியா ஹேஸ் டு டூர் பங்களாதேஷ் ஃபார் அ சீரிஸ்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ரெக்வஸ்டையுமே இப்போ ஐசிசி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இவ்வளோ நாட்களாக வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண மாட்டோம், நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதே கண்ட்ரி தான் இப்போ பைலேட்ரல் சீரிஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு விஷயம் படிச்சிருந்தேன். அதாவது பிசிபி வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் ஆஃப் ரெவன்யூ வந்து கேட்டிருக்காங்க. இந்த இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூவில் அவங்களுக்கு ஹையர் சம் ஆஃப் மணி வேணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஐசிசி அக்செப்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே T20 வேர்ல்ட் கப் பற்றி கொஞ்சம் பேசுவோமா. ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கு ஹைப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே கும்பல் தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ப்ராப்பர் வேர்ல்ட் கப் பார்க்குற ஃபீல் எனக்கு இப்போ தான் வருது. பிகாஸ் நேபாள், ஸ்காட்லாண்ட் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து ஹையர் ரேங்க் டீம்ஸ்க்கு எதிராக ப்ளே பண்ணாங்க. ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால தான் உங்களோட ரெஸ்பெக்டிவ் மேட்சஸை லூஸ் பண்ணியிருந்தாங்களே தவிர ஆன் தட் கிவன் டே அவங்க சம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. எஸ்பெஷலி நேபாள் ப்ளே பண்ண மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே நேபாளை தான் சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ நான்லாம் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். நேபாள் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஜெயிப்பாங்க, ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆக போகுதுன்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கடைசி அந்த ஃபைனல் ஓவரில் சாம் கர்னோட பிரில்லியன்ஸ் காரணமாக அந்த மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க. நேபாளுக்கு இருந்த அந்த ஹியூஜ் க்ரௌட் சப்போர்ட்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ நேபாள் அடுத்து விளையாட போகிற எல்லா மேட்சஸுமே வந்து மும்பையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு க்ரௌட் சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். நேபாளோட குரூப்பில் தான் இட்டாலி அண்ட் ஸ்காட்லாண்ட் மாதிரி டீம்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் அந்த மேட்சஸ்லாம் கண்டிப்பாக நேபாள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கிலாந்துக்கு எதிராகவே ஒரு டஃப் ஃபைட் காமிச்சிருக்கிறதுனால இட்டாலி அண்ட் ஸ்காட்லாண்ட் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருப்பாங்கன்னு நம்புறேன். நேபாள் ரீசெண்டாக நடந்த ஒரு T20 சீரிஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருப்பாங்க 2-1. வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் அந்த சீரிஸில் அகில் ஹுசேன் தான் இருந்தார். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வேற இந்த வேர்ல்ட் கப்பில் நேபாள் ப்ளே பண்ண போகிறதுனால அந்த மேட்ச்சில் ஏதாவது அப்செட் கிரியேட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வேர்ல்ட் கப்போட ஓப்பனிங் மேட்ச் பாகிஸ்தான் vs நெதர்லாண்ட்ஸ் அன்னைக்கு ஒரு பிக் அப்செட் கிரியேட் ஆகியிருக்க வேண்டியது. கடைசியில் அந்த ஃபஹீம் அஷ்ரஃப் தான் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு கேட்ச் வேறு ட்ராப் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸோ டவுடோட அந்த கேட்ச் ட்ராப் தான் வந்து பயங்கர காஸ்ட்லியாக முடிஞ்சிருச்சு. மேபி அந்த கேட்ச் மட்டும் கரெக்டாக எடுத்திருந்தாருன்னா நெதர்லாண்ட்ஸ் ஷோர் ஷாட்டாக இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது மேக்ஸோ டவுட் அந்த கேட்சை ட்ராப் பண்ணார் இல்லையா. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்க்கு போயிட்டு எதுக்காக அந்த கேட்சை ட்ராப் பண்ண, நீ வந்து கிரிக்கெட்டராடா அப்படி இப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் பொறுமையாக இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸோ டவுட் அவரோட யூடியூப் சேனலில் ஒரு ரிப்ளை வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரிப்ளைன்னு சொல்றதை விட ஜெனுவனாக அவரோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணி இப்போ சாரி கேட்டிருக்காரு. இப்போ நம்ம 150 விஷயத்துக்கு வரலாம். 8th February அன்னைக்கு நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து மார்னிங் மேட்ச், அதாவது 11 AM இந்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. ஒரு மார்னிங் மேட்ச்க்கு 21,000+ ஆடியன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு போகிற ஐடியாவில் தான் இருந்தேன். நான் இந்த வேர்ல்ட் கப்பில் நடக்க போகிற எல்லா சேப்பாக் மேட்சஸும் விசிட் பண்ணிடணும்ப்பா அப்படின்ற ஒரு குறியோடு இருந்தேன். பட் இந்த மேட்ச் மிஸ் ஆகிருச்சு. இந்தியா vs ஆஸ்திரேலியா டென்டேட்டிவ் சூப்பர் 8 மேட்ச்க்குமே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. இதை தவிர மற்ற ஒரு சில மேட்சஸ்லாம் நடக்க போகிறது இல்லையா, அதெல்லாம் மோஸ்ட்லி விசிட் பண்ணிடுவேன். நான் பேக் டு தி டாபிக். உங்களோட டீமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னரான 150 நீங்கள் சேப்பாக்கில் ப்ளே பண்ண வைக்கல. மேபி அது வேறு ஏதாவது கிரவுண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் சேப்பாக்கில் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து அதுவும் ஒரு நல்ல ஸ்பின்னிங் ட்ராக்ல நீங்கள் 150 ப்ளே பண்ண வைக்கலன்னா அது பயங்கர ஃபன்னி அண்ட் இல்லாஜிக்கலாக இருக்குது. ஸோ யாராவது அந்த மேட்சை பார்க்காதவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 150 ப்ளே பண்ணியிருப்பானேப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 150 ப்ளே பண்ணல, அதுதான் பயங்கர காமெடியாக இருக்குது. 150க்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மானை ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. முஜிபுர் ரஹ்மான் செகண்ட் ஓவர்லேயே வந்து போத் ஃபின்னால நான் ரச்சின் ரவீந்திராவை ரிமூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரே ஓவரில் வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தார். ஓகேங்களா, ரஷீத் நல்லா அடி வாங்கினார். பட் ஒரு ஈஸி காட்டன் போல்டை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆப்கானிஸ்தான் மிஸ் த ட்ரிக்னு தான் சொல்லுவேன். சேப்பாக்கில் கண்டிப்பாக 150 ப்ளே பண்ண வச்சிருக்கணும். ஆனால் அவங்க அதை பண்ணல. அதுக்கு பதிலாக ஜியா ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. சேப்பாக்கில் நீங்கள் 3 ஸ்பின்னர் வச்சு போகிறதுல பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ரஷீத், முஜீப், நூர் இந்த 3 பேரையும் ப்ளே பண்ண வச்சிருக்கலாம். ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் அப்போ நியூசிலாந்து கிட்ட ப்ராப்பரான
சூப்பரான ஸ்பின்னர்ஸ் இல்லாத அந்த குறையை வந்து கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. நீஷம், ஃபர்கூசன், டஃபி இந்த 3 பேர் செம எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. மேட் ஹென்ரி சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஆல்ரெடி வார்ம் அப் கேம்லேயே வந்து கலக்கியிருப்பாரு. அண்ட் இங்கே சேப்பாக்கில் வந்து 4 ஓவர்ஸில் 27 ரன்ஸ் கன்சீட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. நியூசிலாண்டுமே வந்து அந்த தப்பு தான் பண்ணியிருந்தாங்க. இஸ்டோதி மாதிரி பிளேயர் வந்து ப்ளே பண்ண வச்சிருக்கணும் சேப்பாக்கில், அவங்களுமே அதை பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ மிச்சல் சாண்டர் நல்லா பவுல் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்பின்னர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த 4 ஓவர்ஸ் செம ஒயிட்டலாக இருந்திருக்கும். ஸோ ஸ்பின்ல அவங்களுமே லேக்கிங்காக இருந்தாங்க. போத் பார்ட் டைமர்ஸ் ரச்சின் ரவீந்திரா அண்ட் கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரே ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே 10+ கன்சீட் பண்ணதுனால அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக டேர்ன் கிடைச்ச மாதிரி தெரியல, ஆனால் கரெக்டான லைனில் பவுல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக விக்கெட் வருது. ஆக மொத்தம் 150 ப்ளே பண்ணாதது ஆப்கானிஸ்தானோட தப்பு தானே தவிர அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரியோ இல்லை வேற எதுவும் கிடையாது. ஸோ நிறைய பேர் இன்ஜுரின்றதுனால தான் வந்து 150 ப்ளே பண்ண வைக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. மேட்ச் அப்போ 150 நிறைய டைம் வந்து ஃபோக்கஸில் காமிச்சிருப்பாங்க. 150 பெஞ்சில் தான் இருந்தார். ஸோ அவருக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் கிடையாது. சிஎஸ்கேட ஜெர்சியில் ஒரு சின்ன அப்கிரேட் இப்போ நடந்திருக்கு. ஸோ பாண்ட் பிளாக் ஏ அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம சிஎஸ்கேட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட நியூ ஏஏ ஸ்பான்சராக வந்து இந்த பாண்ட் பிளாக் ஏ இருக்க போகிறாங்க. அண்ட் பாண்ட் பிளாக் ஏ வெல்கம் பண்ணுறது நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் காசி விஸ்வநாதன் சார் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இப்போ ஆன்லைனில் ஸ்பெகுலேஷனாக போயிட்டு இருக்கிற விசில் பேண்ட் அட் சேப்பாக் இந்த விஷயத்தை பற்றி கேட்டதுக்கு நம்ம காசி விஸ்வநாதன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அதை பற்றி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. டிஎன்சிஏ தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க விசில்ஸ் வந்து சேப்பாக்கில் பேண்ட் கிடையாதுன்னு. அண்ட் லிட்டரலி நானே வந்து லாஸ்ட் இயர் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் இங்கே சேப்பாக்கில் நடந்துச்சு இல்லை, நம்மளோட 2வது ஹோம் மேட்ச், அந்த மேட்சை விசிட் பண்ணியிருந்தேன். அந்த மேட்ச்சில் நம்ம விசில்ஸ் வந்து லிட்டரலி ஸ்டேடியம்க்கு வாசலில் அவங்களே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்களுக்கு. விசில் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளோ அசால்ட்டாக வந்து சேப்பாக்கில் அது பேன்லாம் பண்ணிட முடியாது. ஆக்சுவலாக டிஎன்சிஏ சைட்லேருந்து எதுவும் சொன்ன மாதிரி தெரியல, ஆனால் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேடியம்க்கு வெளில இருக்கக்கூடிய போலீஸ் தான் வந்து இந்த மாதிரி விசில் எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சில பேர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஆக்சுவலாக இப்போ டிஎன்சி வந்து இன்னைக்கு நடக்க போகிற நியூசிலாந்து vs யூஏஇ மேட்ச்சுக்கு ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. அந்த ஒரு லிஸ்ட்டில் விசில்ஸுமே ஆட் ஆகிருக்கு. ஸோ விசில்ஸ், ஹார்ன்ஸ், வூவுசெலாஸ் அண்ட் மெகாஃபோன்ஸ் இந்த 4 பொருட்களையுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹை சவுண்ட் வரக்கூடிய ஐட்டம்ஸ் இல்லையா, ஸோ அதனால் வந்து பிளேயர்ஸ்க்கு இதனால டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகலாம். ஏன்டா அவ்வளோ பாட்டு போடுறாங்க ஸ்டேடியமில், டிஜே வந்து இஷ்டத்துக்கு பாட்டு மியூசிக்லாம் ப்ளே பண்ணுறது, அதுலேருந்து வராத சவுண்டாக வந்து இதுலேருந்து வந்துட போகுதுன்னு கேட்பீங்க. டிஜே ட்ரம்ஸ்லாம் வந்து ஒரு சைடுலேருந்து மட்டும்தான் வருமே தவிர இந்த விசில்ஸுங்கிறத வந்து ஆல் ஓவர் த ஸ்டேடியமில் வந்து எல்லாருமே கேரி பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கிட்டேருந்து இந்த சவுண்டு வரப்போ வந்து பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் வந்து 2023 வேர்ல்ட் கப் அப்பயே வந்து இந்த விசில்ஸ் பேன் பண்ணதா வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீம் இந்தியாவோட ஆனுவல் பிளேயர் கான்ட்ராக்ட் லிஸ்ட்டை இப்போ பிசிஏ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ருத்துராஜ் ஜெய்க்வால், சந்து சாம்சன் அண்ட் சிவம் டுபே இவங்க 3 பேர் கிரேட் சி கான்ட்ராக்டை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி எதிர்பார்த்த மாதிரி கிரேட் பிக்கு மூவ் ஆகியிருக்காங்க. அண்ட் கிரேட் ஏல 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சுப்மன் கில், ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா. இஷான் கிஷன் ரீசெண்டாக தான் இந்தியன் டீமுக்குள்ள திரும்ப என்டர் ஆகினதுனால இந்த ஒரு ஆனுவல் பிளேயர் கான்ட்ராக்ட்ல இஷான் கிஷனோட நேம் கிடையாது. ப்ராபப்லி நெக்ஸ்ட் இயரில் திரும்ப கிரேட் சிக்கு ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பார்க்குற யாராவது நியூசிலாந்து vs ஆப்கானிஸ்தான் மேட்ச்சுக்கு போயிருந்தீங்கன்னா விசில்ஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியோஸ், பாய்.